மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மன அழுத்தத்தில் சிக்கி உங்கள் நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கிற நபராக இருந்தால் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உதவும். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் பெரும்பாலும் வேலை சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள், இல்லை நிதி சுமை பிரச்சனைகள் இதனால தான் ஏற்படுது. அன்றாட தேவையை போன்று வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே பதட்டமும் மன அழுத்தமும் மாறிடுச்சு. அமெரிக்காவில் பல மில்லியன் கணக்கான வயதான மக்கள் தினமும் இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் இளைஞர்கள் மத்தியில் தான் இந்த மன அழுத்தம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மன அழுத்தத்தை எதிர்கொள்றதுக்கும் அதிலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு ஒரு 6 டிப்ஸை சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த பிஸியான லைஃப்பில் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயசில் இருக்கவங்க தான். இதுக்கு 3 காரணம் சொல்லப்படுது. இந்த 3 காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, 1 ஒர்க் ப்ரெஷரு, 2வது தன்னுடைய பொருளாதாரத்துக்கு மீறின செலவுகள், அதாவது நம்ம கையை மீறின செலவுகள், 3வது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற சில ஏமாற்றங்கள். இந்த 3 காரணத்தினால தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க. இப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளான ஒருத்தர் யார்கிட்ட பேசினாலும் கோபமாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிமையில் உட்காந்து யோசிச்சு பார்த்தாலுமே போதும், இந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆமாம், நம்ம எதை பற்றியுமே சிந்திக்காமல் கொஞ்ச நேரம் தனிமையை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாம் செய்யும் தவறுகளை நம்ம உணர முடியும். மன அழுத்தத்தில் இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட கோபமாக பேசுகிறத நிறுத்திக்கவும் முடியும். இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபட இந்த 6 குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்கள் லைஃப்பும் மாறும். 1, இயற்கையோட நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம இயற்கையோடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு அதுக்கான நேரம் நம்ம ஒதுக்கிறதே இல்லை. இயற்கையை நம்ம விரும்ப தொடங்கினா அதில் இருக்க ஆனந்தத்தை நம்மளால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், ஜன்னலோர சீட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஜன்னலோர சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகிறப்பே மனசு ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம அந்த ட்ராவல் டயத்தில் மட்டும்தான் அதை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் இதே நீங்கள் தனிப்பட்ட நாளில் நீங்கள் இயற்கையை ரசிக்கிறதே இல்லை. ஸோ இப்படி நம்ம தவறுறப்ப தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த இயற்கையோட ஒன்று இணையறதுக்கு இன்னும் அதிகப்படியான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசு புத்துணர்ச்சி அடையும். 2, போதுமான ஓய்வு அவசியம். அதிக நேரம் வேலை செய்தால் சில நேரம் போதுமான அளவு தூங்குறதே இல்லை யாரும். இது 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. நம்ம பெரும்பாலான நேரங்களில் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். தூக்கன்றது நம்ம லைஃப்பில் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுவும் ஒரு காரணம் மன அழுத்தம் உண்டாக. அதனால் என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் தினம் குறிப்பிட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குற பழக்கத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. 3, தியானம் மற்றும் உடற்பயிற்சி. தினமும் டெய்லியுமே தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்கான சிறிது நேரத்தை ஒதுக்கிங்க. இது மனசளவிலையும் உடல் அளவிலையும் உங்களை பாதுகாத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நிகழ்வுகள் உங்களை சந்தோஷப்படுத்தும், சில நிகழ்வுகளை உங்களுக்கு கஷ்டத்தை தரலாம். இந்த மாதிரியான நேரங்களில் நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். அனைத்தையும் ஏற்றுக்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்றது ஒன்று உங்கள் லைஃப்பில் இல்லாமலே போகும். ஏன்னா லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நடக்கிற சூழ்நிலை எல்லாமே நம்மளால் மாற்ற முடியாது. நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வேணுன்றதை மட்டும் எடுத்துங்க, வேணான்றதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நம்ம ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம். 5, இலக்குகளை தீர்மானிங்கள். இந்த யதார்த்தமான லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு அந்த கோலை நோக்கி மட்டும் ஓடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தன்றது உங்கள் லைஃப்பில் வரவே வராது. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உங்கள் கோல் மட்டும்தான். அதனால் உங்கள் கோலை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோலையும் செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறப்போ மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ இந்த மன அழுத்தம்ன்ற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. 6, நீங்கள் நேசிக்கிறவங்கள கூட உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுங்க. நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களோட உங்கள் நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மனசுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இதனால் நீங்கள் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம், அல்லது நீங்கள் அவங்க கூட இருக்கப்போ ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் மன அழுத்தத்துக்கு அதிகமாக ஆளாக மாட்டீங்க. இப்போ மேலே சொன்ன இந்த 6 டிப்ஸையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ன்றது கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.